ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இந்த பைலேயர் அப்படிங்கிற இந்த டூலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, பைலேயரோட அந்த வேலை என்ன. இப்போ பைலேயரை வச்சு முதல்ல அதை பைலேயர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஒன்று நான் ட்ரா பண்ணிக்கிறேன். லைனை ட்ரா பண்ணிட்டு பைலேயரில் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா கலர், உங்களுக்கு தேவையான கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான லேயர் தான் இந்த ஃபஸ்ட்டு பைலேயர். இப்போ நான் மெஜந்தா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த லைனை செலக்ட் பண்ணியிருக்கேன். லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெஜந்தாவை கொடுக்கும்போது கலர் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. எதை நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல ஏதோ ஒரு டிசைன் இருக்கலாம். நீங்கள் இந்த கலரை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் வரைய முடியும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பைலேயர். அடுத்தது பைலேயர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த லைனோட அந்த என்ன சொல்கிறதுனா அதோட சைஸையோ இல்லை அதனுடைய ஷேப்பை வந்து மாற்றுறது தான். இப்போ கொடுத்துருது பைலேயர் பை பிளாக்கு கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும், இங்கே லோடுன்னு இங்கே ஆப்ஷன் இருக்குது. அங்கே லோடை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அந்த லைன்லாம் கிடைக்கும். லைனோட டைப்ஸ் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது. அதாவது டாட்டர் லைன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாட்டர் லைன் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சிக்ஸாக் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இந்த சிக்ஸாக் லைனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் இந்த இடத்துல லோடு நல்லா கவனிக்கணும். இந்த பைலேயருக்குள்ளே போயிட்டு லோடுன்னு கொடுத்தா தான் அந்த லோடுக்குள்ளே தான் அந்த லைன் டைப்ஸ் இருக்கும். அதில் போய் உங்களுக்கு தேவைப்படுற லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, அதனால் ஓகே இங்கே கொடுத்துட்டு இப்போ இது தேவைப்படுதுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும்போது அந்த லைன் உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கும் இந்த பைலேயரில். இப்போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஷேப்புக்கு இந்த லைன் டைப்பில் நீங்கள் வரைய முடியும். நல்லா தெரியுதுங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் அந்த லைன் டைப்பு இந்த மாதிரி சிக்ஸாக் செலக்ட் பண்ணதுனால நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் சிக்ஸாக் ஷேப்பில் தான் வரும். அடுத்த லேயர் வந்து திக்னஸுக்கான லேயர். எந்த திக்னஸ் நமக்கு தேவையோ, டயக்ராம் வரையும் போது பார்டர்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு அந்த திக்னஸை மாற்றுறது தான் இந்த லேயர். இப்போ நான் இவ்வளோ திக்னஸை வச்சுருக்கேன், ஒரு லைனை ஒன்று வரைய போகிறேன். இப்போ அந்த லைனை நீங்கள் வரையும் போது தேவைப்படக்கூடிய திக்னஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு லைனை வரைகிறேன். லைனை வரைஞ்சிட்டு தேவைப்படக்கூடிய திக்னஸுக்காக இதை போல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு திக்னஸை இங்கே கொடுத்துருக்கேன். இதை கொடுக்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற திக்னஸில் இங்கே கிடைக்கும். இப்போ என்ன திக்னஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஷேப்புக்கு நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோ மூலிமா கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த லைன் டைப் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி திக்னஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை மூணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராம் வரையும் போது தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான டூல். இது புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.